3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு பாகிஸ்தான் பிரதமர் இலங்கை விஜயம். வில்பத்து காடழிப்பு தொடர்பில் ஜனாதிபதி விசனம். நியூஸ் போஸ்டின் செய்தி அறிக்கைகளை அடுத்து சிங்கராஜவன காடழிப்பு தொடர்பில் அதிகாரிகள் கவனம். அடுத்த கட்ட அபிவிருத்தி திட்டம் குறித்து பிரதமர் விளக்கம். கடற்படையின் புலனாய்வு பிரிவே ரவிராஜின் படுகொலையை வழிநடத்தியது. நீதிமன்றத்தில் சாட்சியம். தைப்பொங்கலை புறக்கணித்து தமது விடுதலைக்கு அழுத்தம் கொடுக்குமாறு தமிழ் அரசியல் கைதிகள் கோரிக்கை. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு சக்தி டிவி குளோபலூடாக சர்வதேசம் எங்கும் இருந்து இணைந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் நேரடியாக நாங்கள் சந்திக்கிறோம். வணக்கம் ரஞ்சனி. வணக்கம் ஜெஃப்ரி. வணக்கம் நேர்களே. இன்றும் கூட நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய எமது செய்திகளில் கூட உள்நாட்டு, வெளிநாட்டு மற்றும் விளையாட்டு செய்திகள் என்பன தயாராக காத்திருக்கின்றன. அந்த வகையில் முதலில் எமது அவதானம் உள்நாட்டு செய்திகளுக்கு. பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று பிற்பகல் இலங்கையை வந்தடைந்தார். நாட்டை வந்தடைந்த பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க வரவேற்றார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் அழைப்புக்கேற்ப நாட்டை வந்தடைந்த பாகிஸ்தான் பிரதமர் நாளை மறுதினம் வரை நாட்டில் தங்கியிருக்க உள்ளதாக வெளிப்புகார் அமைச்சு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் பிரதமரை வரவேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நாளை ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற உள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் அமைச்சர்கள் சிலரை சந்தித்து பாகிஸ்தான் பிரதமர் உத்தியோகபூர்வ பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார். சுகாதாரம், விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம், வர்த்தகம் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் இருதரப்பு உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட உள்ளன. 29% காணப்படும் நாட்டின் வனப்பகுதியை அடுத்த 3 வருடங்களில் 32% அதிகரிக்க உள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். பத்திரமுள்ள அபேகம வளாகத்தில் நடைபெற்ற வன பாதுகாப்பு உதவி அதிகாரிகளுக்கு நியமனம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். வில்பத்து வனோத்யானே வன சங்ஹாரிய பிலிபந்தவ யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த மக்களை மீள்குடியமர்த்துவதற்காகவே காணிகள் விடுவிக்கப்பட்டன. நான் அவ்வழியில் சுகாதார அமைச்சராக இருந்தேன். நான் அமைச்சர்களுக்கு இடையிலான குழுவில் இருக்கவும் இல்லை, கலந்து கொள்ளவும் இல்லை. தெரிந்திருந்தால் அன்றும் நான் எதிர்ப்பு தெரிவித்திருப்பேன். குறிப்பாக மீள்குடியேற்றத்துக்காக வில்பத்து சரணாலயத்தை அளிக்காமல் வேறு இடங்களில் அதிகாரிகளால் காணிகளை வழங்கியிருக்கலாம். எனினும் குறுகிய லாபத்தில் தீர்மானங்களை எடுத்து மேற்கொண்டு அந்த அழிவு தொடர்பில் இன்று சிலர் தவறாக குற்றம் சுமத்துகின்றனர். வடக்கில் மாத்திரமல்ல, முழு இலங்கையிலும் இயற்கை வனத்தை பாதுகாக்க அரசாங்கம் என்ற வகையில் தீர்மானம் எடுத்து செயற்படுவோம். විල්පත් වනෝද්‍යානය විනාශ නොකර වෙනත් ප්‍රදේශවලින් ඉඩම් දීමට එවකට සිටි බලධාරීන්ට පුළුවන්කම තිබුණා. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று ஜனாதிபதி செயலகத்தில் உத்தியோகத்தர்களுக்கு புதுவருட வாழ்த்துக்களை தெரிவித்து கடமைகளை ஆரம்பித்தார். சிங்கராஜ வனப்பகுதியின் எல்லைப் பகுதியில் இடம்பெறும் காடழிப்பு தொடர்பில் நேற்று நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். அது குறித்து ஆராய்வதற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் இன்று அந்த பகுதிக்கு சென்றிருந்தனர். ஜனவரி 8ஆம் தேதி மக்கள் வழங்கிய ஆணைக்கு அமைவாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நாட்டில் புதியதொரு பயணம் ஆரம்பமானது. அந்த பயணத்தில் ஒரு வருடம் பூர்த்தியாகி இன்னும் 4 வருடங்கள் உள்ளன. இந்த நாட்டின் வரலாற்றில் முதல் தடவையாக அரசியலமைப்பின் மூலம் வழங்கப்பட்ட அதிகாரத்தை குறைப்பதற்கு ஜனாதிபதி தனது விருப்பத்தை தெரிவித்தார். சர்வதேச மட்டத்தில் நாம் எதிர்கொண்ட மனிதுரிமை பிரச்சினைகளை வெற்றி கொண்டு அவர்களை எம்முடன் இணைத்துக் கொண்டு எமது உரிமைகளை வென்றெடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். வடக்கில் பெரும் துன்பங்களை எதிர்கொண்ட மக்களை அவர்களது காணிகளில் குடியமர்த்துவதுடன் ஏனைய பிரதேச மக்களது உரிமைகளையும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். இந்த வருடத்தில் நாம் புதியதொரு பயணத்தை ஆரம்பித்துள்ளோம். அத்துடன் பொருளாதார சமூக அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பிக்க எதிர்பார்க்கின்றோம். எமது இந்த பயணத்துடன் நாட்டு மக்கள் ஒன்றிணைந்துள்ளனர், சர்வதேச சமூகம் ஒன்றிணைந்துள்ளது. இவ்வாறு நாட்டின் பொருளாதார மற்றும் சமூக அபிவிருத்திக்கான 3 வருட திட்டத்தை ஜனாதிபதி தலைமையில் முன்னெடுக்க உள்ளோம். இந்த அரசாங்கத்தை விமர்சிக்க சிலர் முயற்சி செய்கின்றனர், குறை கூற முயல்வர். எனினும் எமது பயணத்தை நிறுத்த வேண்டிய அவசியமில்லை. குறை கூறுவோரையும் விமர்சனம் செய்வோரையும் சிறிது காலத்தில் எமது பக்கத்துக்கு திருப்பி வரலாற்றில் காணாத அபிவிருத்தியை இந்த நாட்டில் மேற்கொள்வோம். மேல்மாகாணத்திலிருந்து ஹம்மாந்தோட்டை, யாழ்ப்பாணம் வரை இந்த அபிவிருத்தியை மேற்கொள்ள எதிர்பார்க்கின்றோம். எனவே அதற்காக ஒன்றிணையுமாறு அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றேன். புதுவருடத்தின் முதலாவது அலுவலக நாளில் கடமைகளை ஆரம்பித்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அலுவலக உத்தியோகத்தர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். இதில் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர்.
அலரி மாளிகையில் இன்று புது வருட கடமைகளை ஆரம்பித்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்க விசேட உரை ஒன்றை நிகழ்த்தியிருந்தார். அது தொடர்பான காட்சிகளையே சற்று முன்னர் நீங்கள் பார்த்தீர்கள். சிங்கராஜ வனப்பகுதியின் எல்லைப் பகுதியில் இடம்பெறும் காடு அழிப்பு தொடர்பில் நேற்று நாம் செய்தி வெளியிட்டோம். அது குறித்து ஆராய்வதற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் இன்று அங்கு சென்றிருந்தார்கள். ரத்னபுரி கலவான பிரதேச இலக்கு பிரிவில் ஹந்தபான் தொடுவ எல்லைப் பகுதியில் உள்ள சரணாலயமே இதுவாகும். போவித்தியாவாத்த, ஹந்தபான் எல்ல, மாணிக்கவாத்த உள்ளிட்ட சில பகுதிகளில் பதிவு செய்யப்பட்ட காட்சிகளே இவை. இங்கு பெருமதியான மரங்கள் வெட்டப்பட்டுள்ளதுடன் ஏனைய பல மரங்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளது. சில மரங்களை சுற்றி டயர் எரித்துள்ளமையை நம்மால் அவதானிக்க முடிந்தது. உலக மரபுரிமையாக கருதப்படும் சிங்கராஜ வனப்பகுதியில் இடம்பெறும் காடழிப்பு தொடர்பில் அதிகாரிகள் அறிந்திருக்காமையை நேற்று எம்மால் அறிந்து கொள்ள முடிந்தது. எனினும் நியூஸ் ஃபர்ஸ்ட் நேற்று செய்தி வெளியிட்ட பின்னர் நிலைமை தொடர்பில் ஆராய்ந்ததாக கலவான பிரதேச செயலாளர் உதயகுமாரி இன்று நாம் வினவிய போது கூறினார். கிராம சபை உத்தியோகத்தர் தனக்கு அறிவித்தாலும் அது தனியார் காணி என்றே கூறியிருப்பதாகவும் பிரதேச செயலாளர் குறிப்பிட்டார். எனினும் இந்த காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவுக்கு சொந்தமான ஒரு பகுதி என்பதுடன் இதன் உரிமையை உறுதிப்படுத்துவதற்காக வழக்கொன்றும் தாக்கல் செய்யப்பட்டுள்ள விடயத்தை இதுகுறித்து நாம் ஆராய்ந்த போது அறிந்து கொள்ள முடிந்தது. தைப்பொங்கல் பண்டிகையை புறக்கணித்து தமது விடுதலைக்கான அழுத்தத்தை கொடுக்குமாறு தமிழ் அரசியல் கைதிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வழக்கு விசாரணைக்காக இன்று கொழும்பு பிரதம நீதிவான் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டிருந்த சந்தர்ப்பத்திலேயே அவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்தனர். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 21 தமிழ் அரசியல் கைதிகள் கொழும்பு பிரதம நீதிவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். இன்று புதிதாக 3 கைதிகள் வழக்கு விசாரணைக்காக ஆஜர்படுத்தப்பட்டதுடன் அவர்களிடம் தொடர்ந்தும் விசாரணை நடத்தப்படுவதாக பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் நீதிமன்றத்தில் அறிவித்தனர். சட்டம் அதிபர் திணைக்களத்தின் ஆலோசனை சமர்ப்பிக்கப்படாத நிலையில் அரசியல் கைதிகளை இம்மாதம் 13ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தமிழ் அரசியல் கைதிகளின் வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சிறைச்சாலையில் இருந்து 21 அரசியல் கைதிகள் ஆஜர் செய்யப்பட்டார்கள். சட்டம் அதிபர் திணைக்களத்தின் அறிவுறுத்தல்களாக காத்திருக்கப்பட்டது. இன்று அறிவுறுத்தல் கிடைக்காததினால் அவர்களுக்கான ரிமாண்ட் அடுத்த மாதம் இந்த மாதம் 13ஆம் தேதி மட்டும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் புதிதாக கடந்த வருட இறுதிப்பகுதியில் கைது செய்யப்பட்ட 3 தமிழ் அரசியல் கைதிகள் இன்று ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக பயங்கர புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்திலிருந்து தெரிவித்துக் கொண்டார். தவணையும் 13ஆம் தேதி இந்த மாதம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் கடந்த அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி தம்மை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளின் வாக்குறுதிகள் காரணமாக உண்ணாவிரதத்தை கைவிட்ட கைதிகள் மீண்டும் நவம்பர் 9ஆம் தேதி உண்ணாவிரதத்தை ஆரம்பித்தனர். இந்த நிலையில் நவம்பர் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் 39 கைதிகளை பணியில் விடுவிப்பதற்கான அனுமதியை நீதிமன்றம் வழங்கியது. மேலும் சில கைதிகளை புனர்வாழ்வு நிலையத்திற்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவித்தது. அவ்வாறாயினும் 100க்கும் மேற்பட்ட கைதிகள் நீண்ட காலமாக சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜ ரவிராஜின் படுகொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களுக்கு எதிரான சாட்சி விசாரணை கொழும்பு மேலதிக நீதிவான் திலின கமகே முன்னிலையில் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. இதன்போது முதலாவது சாட்சியாளரான போலீஸ் கான்ஸ்டபிள் சம்பத் பிருத்திவிராஜ் என்பவர் கடந்த வருடம் பிப்ரவரி 26 மற்றும் மார்ச் 20, 23ஆம் தேதிகளில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் அளித்த வாக்குமூலங்கள் சாட்சியங்களாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. இந்த படுகொலை கடற்படை புலனாய்வு பிரிவின் வழிநடத்தலின் பேரில் இடம்பெற்றதாக அந்த சாட்சியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடற்படையின் குற்றப்புலனாய்வு பிரிவு கங்காராம வீதியின் லாண்டரி தோட்டம் பகுதியில் இயங்கியதாகவும் சாட்சியாளர் கூறியுள்ளார். இந்த வழக்கு விசாரணை எதிர்வரும் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜ ரவிராஜ் 2006ஆம் ஆண்டு நவம்பர் 10ஆம் தேதி நாராயண்பேட்டிய பகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்ட தமது பூமியை விடுவிக்குமாறு கூறி முல்லைத்தீவு கேப்பாப்பிலவு பிரதேச மக்கள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர்.
ராணுவத்தினால் கையகப்படுத்தப்பட்ட தமது பூமியை விடுவிக்குமாறு கோரிய முல்லைத்தீவு கேப்பாபுலவு பிரதேச மக்களினால் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தமது பூர்வீக நிலங்களை வழங்கவும், மாதிரி கிராமம் வேண்டாம், தமது நிலங்களை வேண்டும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் பதாதைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுக்கு எங்களோட சொந்த இடம் தான் தேவை, எங்களுக்கு இந்த மாதிரி கிராமம் வேண்டாம். இதுக்குள்ள இருந்து நாங்கள் படாத இன்னல்கள் இல்லை, தண்ணி குடிக்க தண்ணி இல்லை, ரோட்டு சீரான ரோடு இல்லை, போற பயணம் வசதி ஒன்றும் இல்லை, சாப்பிட்றதுக்கே வழி இல்லை, எங்களை காணிகளுக்கு போறதுக்கே இடம் இல்லை. நாங்கள் 8 வருஷமா படுற இன்னல் கடவுளுக்கு தான் தெரியும். யுத்தம் முடிந்து சுமாராக 7 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நாங்கள் இன்னமும் அகதி வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெறும் சந்தோஷமாக தங்களோட பூர்வீகமான காணிகள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் மட்டும் என்ன கொடுமை செய்யப்பட்டோம்? இதுக்கு எங்களுக்கு சரியான ஒரு முடிவு இல்லை என்றால் நாங்க இந்த கேப்பாபுலவு சந்தியில நாங்கள் உண்ணாவிரதம் இருந்து சாகிறதுக்கு தயாராயிருக்கிறோம். ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தனாவினுடைய காலத்திலே வழங்கப்பட்ட சொர்ண பூமி உறுதி, இந்த உறுதி பூர்வீகமான மக்கள் வாழ்ந்ததில்லை என்பதை எடுத்துக்காட்ட முடியாது. ஆகவே பூர்வீகமாக இருந்த அந்த மக்களுடைய உறுதிகள் அவரிடத்தில் கையிலே இருக்கின்றன. இந்த நல்லாட்சியிலே நாங்கள் பல தடவை சென்று கேட்டிருக்கின்றோம். கொடூர ஆட்சியிலே நாங்கள் 1050 ஏக்கரை பெற்றிருக்கின்றோம். நல்லாட்சியிலே ஒரு துண்டு நிலம் கூட நம்மால் பெற முடியவில்லை. ராணுவத்தினரால 2007 ஆண்டு காலப்பகுதியில் ஆக்கிரமிக்கப்பட்ட பிறகு அவர்கள் அந்த இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டு அவர்கள் தொடர்ந்து அகதி முகாம்களில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்கள் சொந்த இடங்களில் மீளக்குடியமர்றதுக்கு அனுமதிக்கப்பட இல்லை. இன்றைக்கு அவர்களை கொண்டு போய் ஒரு 1/4 ஏக்கர் நிலத்துக்குள்ள விட்டு அவர்களை முடக்கி அவர்களை சொந்தமாக ஒரு விவசாயம் செய்ய விடாமல், கால்நடை வளர்க்க விடாமல், அவர்களை கூலி தொழிலாளர்களாக மாற்றி, அடிமைகளாக மாற்றி அந்த மக்களை ஒரு சொல்ல முடியாத ஒரு அவலத்துக்குள்ள இந்த அரசாங்கம் தள்ளிவிட்டிருக்குது. ஆனால் இந்த கேப்பாபுலவு நல்லாட்சி இன்றைக்கு 1 வருடம் கடந்திருக்கிறது. ஆனால் 1 வருடம் ஆகியும் இந்த மக்கள் சொந்த இடங்களுக்கு போக முடியவில்லை. அவர்கள் மாட்டுக்காணிகள் கடந்த கால பகுதியிலே ராஜபக்சவின் கொடுங்கோல் ஆட்சியிலே அவர்கள் அந்த மாட்டுக்காணிகளை ஏற்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ள துப்பாக்கி முனையில தள்ளப்பட்டிருந்தார்கள். சொந்த இடங்களில் மீளக்குடியமர்த்தப்பட வேண்டும். இங்கே ஆக்கிரமித்து நிலை கொண்டிருக்கிற இந்த ராணுவம் வடக்கு கிழக்கில் இருந்து முழுமையாக வெளியேற வேண்டும். கேப்பாபுலவு ராணுவ முகாமிற்கு முன்னால் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் எஸ். கஜேந்திரன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் டானி பிளேயர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தனுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கி வரும் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பில் பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமருக்கு இரா சம்பந்தன் தெளிவுபடுத்தியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கின் அசாதாரணமான ராணுவ பிரசன்னம், காணி பிரச்சினை, காணாமல் போனோர் தொடர்பான விசாரணைகள் மற்றும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை உள்ளிட்ட விடயங்களை எதிர்க்கட்சித் தலைவர் டானி பிளேயருக்கு எடுத்துரைத்துள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் வடக்கு கிழக்கில் காத்திரமான அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதன் அவசியம் மற்றும் மக்களின் வாழ்வாதாரங்கள் வலுப்படுத்தப்பட வேண்டியதன் தேவை குறித்தும் இதன்போது எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் தெளிவுபடுத்தியுள்ளார். பொறுப்பு கூறலானது உண்மை மற்றும் நீதியை அடிப்படையாக கொண்டதாக அமைய வேண்டும் என ஐநா தீர்மானம் குறித்து தெளிவுபடுத்தும் பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் கூறியதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நியாயமானதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் நடைமுறை சாத்தியமானதுமான அரசியல் தீர்வு எட்டப்படுவதன் அவசியம் குறித்தும் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் முன்னாள் பிரித்தானிய பிரதமர் டானி பிளேயருக்கு தெரிவித்துள்ளார். ஏறாவூரில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தவிசாளர் பஷீர் சேகதாவூத் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். தமிழ் மக்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்ற அவர்களுடைய மெண்டேட், தமிழ் மக்களுடைய உத்தரவை பெற்ற ஒரு கட்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கிற போது இன்று புதிதாக தமிழ் மக்கள் பேரவை என்கிற ஒரு அமைப்பு உருவாகியிருக்கிறது. இவ்வாறான ஏற்கனவே நான் சொன்னது போன்ற ஆபத்திலே இந்த யாப்பு திருத்தம் 2 பெரிய கட்சிகளின் ஒப்பந்தத்திலே நிறைவேறிவிடும் என்ற ஆபத்து இருக்கத்தக்கதாக ஒட்டுமொத்தமாக தமிழினத்தினுடைய பிரதிநிதியாக ஒற்றுமையோடு இருக்கிற அந்த நிலைமையில் மாற்றம் பெறுவது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது மாத்திரமல்ல, ஆபத்தானதும் கூட. அப்படி உண்மையான ஒரு அழுத்தம் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் சில அரசியல் தலைவர்களுடைய தான் தோன்றித்தனமான நடவடிக்கைகளுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று யாராவது புத்திஜீவிகள் சிவில் சமூகம் விரும்பினால் அந்த தலைவர்களும் உங்களுக்கும் இடையில் முதலில் உடன்பாட்டை கொண்டு வந்து தமிழர்களுக்குரிய இனப்பிரச்சனை தீர்வின் பொதியை ஒரு பொதியாகத்தான் வழங்க வேண்டும். அதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு பொதி, தமிழ் மக்கள் பேரவை இன்னும் ஒரு பொதி என்று 2 பொதியாக கொடுப்பது எதுவும் கிடைக்காததற்கு தான் வழி ஏற்படும். அதுபோன்றுதான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் ஏனைய முஸ்லிம் கட்சிகளும் முஸ்லிம் மக்களுடைய பிரச்சனைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்போடு உடன்பாடு காண்பதைப் போல முதலில்
நாங்கள் எங்களுக்குள் ஒரு உடன்பாட்டுக்கு வந்து ஒரே டாக்குமெண்ட் தயாரிக்க வேண்டும். நாங்கள் பேசி ஒரு ஒட்டுமொத்தமாக தமிழ் பேசும் மக்களுக்கான, தமிழ் முஸ்லிம் மக்களுக்கான ஒரு பொதியை தயார் செய்ய வேண்டும். அப்படி தயார் செய்யப்படுகிற பொதியைத்தான் சிங்கள மேசைக்கு நாங்கள் போட வேண்டும். கொத்மல கல்வி வலயத்துக்குட்பட்ட ஹீனுகோட்டுவ தமிழ் வித்தியாலய மாணவர்களுக்கு சீருடைக்கான வவுச்சர்கள் இதுவரை கிடைக்கவில்லை என அந்த பாடசாலையின் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர். 2016 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட பாடசாலை சீருடைக்கான வவுச்சர்கள் நாடளாவிய ரீதியில் அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் வழங்கப்பட்டது. இன்னும் தமது பிள்ளைகளுக்கு இதுவரை அந்த வவுச்சர்கள் கிடைக்கவில்லை என கொத்மல ஹீனுகோட்டுவ தமிழ் வித்தியாலய மாணவர்களின் பெற்றோர்கள் கவலை வெளியிடுகின்றனர். இப்ப கொடுத்திருக்கிற வவுச்சர்கள் ஓரளவுக்கு, அதாவது பாதி மட்டும்தான் கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு மேல முழுசா கொடுக்கப்படல. பிள்ளைகள் அத்தனை பேத்துக்கும் கொடுத்திருந்தா அதிபரும் ஆசிரியர்களும் அதை எங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. இப்ப அது கிடைக்காததால, டிபார்ட்மெண்ட்ல இருந்து சரியா அதை கொடுக்கப்படாதால இங்க ஆள்களுக்கு இப்ப பிரச்சனையா இருக்குது. பிள்ளைகளுக்கு வவுச்சர் கடந்த 2ஆம் தேதி விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. எமக்கு தொலைபேசி மூலம் அழைப்பை எடுத்துதான் சகல பாடசாலைகளுக்கும் வலய கல்வி பணிமனையிலிருந்து தகவல் வந்திருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கின்ற தொலைபேசி இயங்கக்கூடாது, அதாவது அதற்கான கவரேஜ் இல்லாத காரணத்தினால் எமக்கு அந்த தொடர்பு கிடைக்கவில்லை. எனவே அடுத்த நாள் கேள்விப்பட்டுதான் அடுத்த நாள் வேலைப்பளு வருட இறுதியில் இருந்ததன் காரணமாக இன்ப சுங்கங்களி ஆசிரியை வவுச்சர் எடுத்து வருவதற்காக காரியாலயத்துக்கு அனுப்பியிருந்தோம். அதாவது இருந்த அளவில் உள்ள வவுச்சர்களை மட்டும்தான் எமக்கு தந்திருக்கிறார்கள். அதிலே பெண்களுக்கான வவுச்சர்கள் அதில் இருக்கவில்லை. இந்த விடயம் தொடர்பில் கொத்மல வலய பிரதி கல்வி பணிப்பாளரிடம் வினவினோம். டிசம்பர் 1ஆம் தேதிக்கு முன்னர் கல்வி காரியாலயத்திற்கு வந்து சீருடைகளுக்கான வவுச்சர்களை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவித்திருந்த போதிலும் டிசம்பர் 3ஆம் தேதியே குறித்த பாடசாலையின் ஆசிரியர் ஒருவர் அதனை பெற்றுக் கொள்வதற்காக வந்ததாக அவர் கூறினார். ஹினுகோட்டுவ தமிழ் வித்தியாலயத்திற்கு 54 வவுச்சர்கள் தேவைப்படுவதாக அவ்வழியில் கூறிய போது தங்களிடம் 24 வவுச்சர்கள் மாத்திரமே காணப்பட்டதாக அவர் தெரிவித்தார். எனவே குறித்த பாடசாலைக்கு மேலதிகமாக தேவைப்படும் சீருடைக்கான 30 வவுச்சர்களை 1ஆம் தர மாணவர்களுக்கு வவுச்சர்களை வழங்கும் போது சேர்த்து வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்து வருவதாகவும் அது குறித்து மாகாண கல்வி அமைச்சுடன் கலந்துரையாடி வருவதாகவும் கொத்மல பிரதி கல்வி பணிப்பாளர் கூறினார். முல்லைத்தீவு தீர்த்தக்கரை கடற்பகுதியில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட 8 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த இந்திய மீனவர்களின் ட்ரோலர் படகு ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு போலீசார் கூறுகின்றனர். முல்லைத்தீவு கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த இலங்கை மீனவர்களின் படகை குறித்த ட்ரோலர் படகு சேதப்படுத்தியுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்தனர். பின்னர் இந்திய மீனவர்கள் 8 பேர் மற்றும் அவர்களின் ரோலர் படகம் போலீசார் மற்றும் கடற்படையிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. முல்லதி கடல்ல நடுக ரோலர் வரதான் இப்ப ஒரு கிழமையா இப்ப கூடுதலா இந்த ரால் தொழில் சீசன்ல கரையால எங்க மக்களோட வாழ்வாதாரத்தில் இருக்கிற அந்த ரால் தொழில் தான் எங்க முல்லதில பிரதானமான தொழில். அப்ப நேற்று முந்தினதெல்லாம் ஒரே இருட்டுல லைட் தெரிஞ்சோன்னு இருக்கு. நாங்க போய் நேவிகில இருந்து எல்லாருக்கும் அறிவிச்சு கொண்டே இருந்தாங்க, இப்படி ரோலர் வருது. இதை ஒருத்தருமே பெருசா கவனிக்கிறதே இல்லை. ஆனா இன்றைக்கு நான் தொழிலுக்கு போய் வலை படுத்து போட்டு இழுத்து கொண்டிருக்க பக்கத்தால வந்த ரோலர் காரன் எனக்கு இடிச்சு போட்டும் தாண்டு எனக்கு கையும் வெட்டுப்பட்டு. கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களை நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை இலங்கையில் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் படகுகளையும் விரைவில் விடுவிக்க வேண்டும் என தமிழக பாண்டிச்சேரி மீனவ கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் என்.ஜே. போஸ் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடவதற்கு தயார் நிலையில் இல்ல. இலங்கை அரசாங்கம் தயார் நிலையில் இருக்கும்போது மத்திய அரசாங்கம் மிக மெத்தன போக்கா இருக்காங்க. அவங்களை சிறைப்பிடித்து விடுவிக்காம இருக்கிறது, மீனவர்களை துன்புறுத்துறது எல்லாம் நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களை மாதிரி சட்டத்தை கையில் எடுத்துக்கிற நினைச்சா நிறைய மீனவர்கள் இலங்கை 75% மீன் பிடிக்கிறாங்க. அவங்களையும் நாங்க சிறைப்பிடிச்சா இந்தியாவில் இருக்க சிறைச்சாலைகளே பத்தாது. இதை இலங்கை அரசு உணர்ந்துக்கிறேன். இன்னைக்கு இலங்கை அரசாங்கம் உடனடியா நடவடிக்கை எடுத்து அந்த மீனவர்களையும் அந்த படகை விடுவிக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கையை இலங்கை அரசு எடுத்துக் கொடுக்கணும். இதேவேளை இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள இந்திய மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் எதிர்வரும் தைப்பொங்கலுக்கு முன்னர் விடுவிப்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக மாநில காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கும்பகோணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் இந்த விடயம் தொடர்பில் தெளிவுபடுத்தியதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. ஊழல்வாதிகளுக்கு எதிரான செயற்பாடுகள் சாட்சி விசாரணைகளுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணி குற்றம் சுமத்துகிறது. පහුගිය ආණ්ඩුවේ ප්‍රධානියාගේ සිට
கடந்த அரசாங்கத்தில் இருந்த பல முக்கிய அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. விசாரணை என்று அழைக்கின்றனர். அது மாத்திரமே இடம்பெறுகிறது. ஒரு வருடம் கடந்துள்ள போதிலும் குற்றவாளிகளுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியவில்லை. தற்போது அதிகளவிலான விசாரணைகள் நிறைவடைந்துள்ளன. தாஜுதீனின் கொலை விசாரணை நிறைவடைந்துள்ளது. CSN தொலைக்காட்சி தொடர்பிலான விசாரணைகளும் நிறைவடைந்துள்ளன. எவர்கான் விவகாரமும் அவ்வாறே. எனினும் அது தொடர்பில் இதுவரை சட்ட ரீதியில் நடவடிக்கை எடுக்கவில்லை. அந்த ஊழல்வாதிகளுடன் உடன்படிக்கை செய்து கொள்ளும் அரசியல்வாதிகளே தற்போதைய அரசாங்கத்தில் உள்ளனர். மக்கள் ஆணையை புறந்தள்ளிவிட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவதற்கு பதிலாக அவர்களுடன் உடன்படிக்கை செய்து கொள்வாரே இருக்கின்றார்கள். ராஜபக்ச நிர்வாகம் இன்று வரை இருந்திருந்தால் நாட்டில் பாரிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். எனவே அதனை மாற்றியமைத்தமை முன்னோக்கிய செயற்பாடாக கருதுகிறோம். எனினும் முன்னோக்கி செயற்பாடு உண்மையான செயற்பாடாக அமைய வேண்டிய தேவை இருக்கிறது. ඒක වෙනස් කරපු එක ඇත්තටම ගත්තොත් ඉදිරිගාමී පියවරක් කියන එක අපි දකිනවා. හැබැයි ඉදිරිගාමී පියවර සැබෑ ඉදිරිගාමී පියවරක් බවට පත් විය යුතු තියෙනවා. ශ්‍රී ලංකා නෙක්ස්ට් நீல பசுமை யுகம். மலையகத்தில் மண்சரிவு அபாயத்தை எதிர்நோக்கியுள்ள மக்களுக்கு பாதுகாப்பான குடியிருப்புகளை அமைத்துக் கொடுப்பதில் தொடர்ந்தும் தாமதம் நிலவுகின்றது. மாத்தளை பெரிய செல்வகந்த தோட்ட மக்களும் தினமும் மண்சரிவு அபாயத்திற்கு மத்தியில் நாட்களை நகர்த்தி வருகின்றனர். மாத்தளை பெரிய செல்வகந்தை தோட்ட மக்கள் வசித்து வருகின்ற 100 வருடங்களுக்கு மேல் பழமையான தொழிலாளர் குடியிருப்புகளே இவை. இந்த பகுதியில் நிலவும் மண்சரிவு அபாயம் காரணமாக சிறு மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் கூட பாடசாலைகளிலும் கொழுந்து மடுவங்களிலும் தஞ்சமடைய வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு இந்த மக்கள் தள்ளப்படுகின்றனர். பெரிய செல்வகந்தை தோட்டத்தைச் சேர்ந்த 130 குடும்பங்களில் 24 குடும்பங்கள் மண்சரிவினால் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளனர். குடியிருப்புகளில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளதால் எந்த நேரத்திலும் குடியிருப்புகள் இடிந்து விழும் அபாயம் உள்ளதாக அவர்கள் கவலை வெளியிடுகின்றனர். இந்த பூமி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த லயக்காம்பராங்களில் இருக்கிறது முடிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ நான் கேட்டா தொடர்ச்சியா பெய்துக்கிட்டு இருக்க மழையில அவங்க எல்லாம் சொல்றாங்க மழை காலத்துல நீங்க கவனமா பத்திரமா இருக்கணும் அப்படின்னு. இப்ப நாங்க காலையில இருந்து வேலை செஞ்சுட்டு இரவைக்கு தூங்குறமா அவதானமா இருக்க முடியுமா? தமது குடியிருப்பு பிரச்சினை தொடர்பில் அரசு நிறுவனங்கள் மற்றும் அரசியல் பிரதிநிதிகளுக்கு தெரிவித்தும் எவ்வித ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை என பெரிய செல்வகந்தை தோட்ட மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். 12ஆம் மாதம் 17ஆம் தேதி இந்த வெடிப்பு ஏற்பட்டுச்சு. அதுல இருந்து நாங்க ஸ்கூல்லையும் கிரெச்சிலையும் போயிருக்கிறோம். எங்களுக்கு தண்ணி வசதி டாய்லெட் எதுவுமே கிடையாது. 4 வருஷம் ஆயிருச்சு. நாங்களும் சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு சரியான கஷ்டப்படுறோம். போன மாசம் பேஞ்ச மழைக்கு எங்களை போயிட்டு ஸ்கூல்லையும் கிரெச்சிலையும் போய் இருங்கன்னு சொன்னாங்க. அந்த மழை காலத்துக்கு இருக்க சொல்றாங்க, வெயில் காலத்துக்கு வீட்டுக்கு போங்கிறாங்க. ஏஜ் ஆபீஸ்க்குள்ள போய் நேரடியா பேசின கேட்க அவங்க சொல்றாங்க தோட்டத்துல துறை இருக்காங்க, அந்த துறைமாறு கொடுத்தா தான் இடம் நாங்க எதுவும் செய்யலாம். தோட்டத்து துறைமாற்ற கேட்ட சொல்றாங்க தோட்டத்து துறைமாறு ஏஜ் ஆபீஸ்ல இருந்து எங்களுக்கு கடிதம் வந்தா தான் நாங்க எதுவுமே செய்யலாம். 2012 இருந்து வெடிச்சிருக்குது. இவ்வளவு நாளும் இன்னும் போய் சொல்றோம் இந்த பாக்குறாங்களும் இல்ல ஒன்னும் செய்யறாங்களும் இல்ல. எங்களுக்கு மழை வந்தா அங்க மேல போக சொல்றாங்க இதுக்கு ஸ்கூலுக்கு அங்கங்க. எங்களுக்கு அப்படி இந்த சின்ன பிள்ளையெல்லாம் கொண்டுகிட்டு அங்க போய் இருக்க இயலாதே. பச்சை பிள்ளைய 1 வயசு பிள்ளைய வச்சுக்கிட்டு அங்க இருக்க இயலாது. நுழம்பு நோய்கள்லாம் வருது. எந்த அரசியல்வாதிகள் வந்தாலும் கூட அரசியல்வாதிகள் எம்முடைய வாக்குரிமையை கேட்கின்றார்களே தவிர எமது வீட்டு உரிமைகளை ஒழுங்காக செய்து கொடுப்பதற்கு மிகவும் தவறுகின்றார்கள். நாட்டின் ஏனைய பகுதிகளில் மக்கள் குடியிருப்பு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற நிலையில் மலையக மக்கள் தொடர்ந்தும் புறக்கணிக்கப்படுகின்றமை கவலைக்குரியது. வவுனியா தாழிக்குளம் வீதி நீண்ட காலமாக செப்பனிடப்படாமையால் மக்கள் போக்குவரத்து செய்வதில் பாரிய சவால்களை எதிர்நோக்கி வருகின்றார்கள். வவுனியா மன்னார் பிரதான வீதியின் கிளை வீதியே தாழிக்குளம் வீதி. கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக இந்த வீதி செப்பனிடப்படாதுள்ளது. தாழிக்குளம், தங்கராபுரம், வாரிக்குட்டியூர், நட்டான்குளம், சண்முகாபுரம் மற்றும் கந்தன்குளம் ஆகிய கிராமங்களுக்கு செல்லும் பிரதான வீதி இதுவாகும். இந்த வீதி குன்றும் குழியுமாக காணப்படுவதுடன் மழை காலங்களில் நீர் தங்கி நிற்பதால் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது. தாழிக்குளம் வீதியூடாக சேவையில் ஈடுபட்ட இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் சேவை நிறுத்தப்பட்டுள்ளதோடு தற்போது 2 தனியார் பஸ்கள் மாத்திரம் சேவையில் ஈடுபட்டு வருகின்றன. பஸ் சேவை ஒழுங்கான முறையில் இடம்பெறாமையால் அதிக பணம் செலவழித்து முச்சக்கர வண்டியில் மக்கள் பயணிக்க வேண்டிய நிலை காணப்படுகின்றது. இதன் காரணமாக பாடசாலை மாணவர்கள் மக்கள் போக்குவரத்து செய்வதில் சிக்கல்களை எதிர்கொண்டு வருகின்றனர். பள்ளிக்கூட பிள்ளைகள் போயிடாது, சேர் அடிக்கிறது, மழை பெய்து கொண்டிருக்கிறதால சரியான இதாக இருக்குது. பஸ் ஓடாது, ரோட்டு சரியில்லை. அவசர தேவையின் நிமித்தம்
நோயாளர்களை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல முடியாத நிலை காணப்படுகின்றது. நாட்டை தொழிற்பயிற்சி செய்து கொண்டிருக்கேன். ஒரு கெட்பணி தாய்மார்களை மருத்துவக்காரரை கொண்டு போகிறோம், சரியான சிரமங்களை கொண்டு போகிறோம் சொன்னால் இந்த ஒரு 7-8 கிலோமீட்டரும் கிட்டத்தட்ட 1/2 மணித்தியாலம் பிடிக்குது. நாங்கள் ஒரு அவசரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதா இருந்தால் கூடுதலான ஒரு மருத்துவ வசதியோ இதுக்கு போகிறோண்டாலும் பெரிய கஷ்டமா இருக்குது ரோட்ல. இந்த வீதியை செப்பனிடுமாறு கோரி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பல முறை தெரியப்படுத்தியும் இதுவரை எதுவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். எங்க கிராமத்துக்கு இந்த எலெக்ஷன் டைம்ல பெரிய பெரிய அதிகாரி எல்லாம் வரையினாம் வந்து அதை செய்தாரும் ரோட்டை திருத்தாரன் எல்லாம் சொல்லி இருக்கணும். ஆனா இன்னும் அதை கணக்கில் எடுக்கல. இந்த ரோட்டு எங்களுக்கு ஒரு பிரதான பாதையாக கிடக்குது. நாங்கள் உயர் அதிகாரிகளில் இருந்து சகல உயர்மட்டம் மட்டும் இந்த ரோட்டை பற்றி நாங்கள் மகஜர் கொடுத்திருக்கிறோம். இதுவரைக்கும் இந்த ரோட்டை பற்றி எங்களுக்கு எதுவித முடிவும் வரை இல்லை. போக்குவரத்தினை இலகுபடுத்தும் நோக்கில் அதிவேக நெடுஞ்சாலைகள் நிர்மாணிக்கப்படுகின்ற போதும் இவ்வாறான வீதிகளின் அபிவிருத்திகள் தொடர்பில் கவனத்தில் கொள்ளப்படாமை கவலைக்குரிய விடயமாகும். மத்திய வங்கியின் முறைகள் விநியோகம் தொடர்பில் கடந்த வருடம் அதிக அளவில் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. சர்ச்சைக்குரிய இந்த கொடுக்கல் வாங்கலுக்கு நடந்தது என்ன? 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 1 பில்லியன் ரூபாவை பெற்றுக் கொள்வதற்காக இலங்கை மத்திய வங்கி முறிகள் விநியோகத்திற்கான ஏலத்தை நடத்தியது. முதலில் 1 பில்லியன் ரூபாய் பெறுமதியான முறிகள் விநியோகிக்கப்பட உள்ளதாக மத்திய வங்கி அறிவித்திருந்த போதிலும் பின்னர் அந்த தொகை 10 பில்லியன் ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டது. எனினும் மத்திய வங்கியின் இந்த தீர்மானம் தொடர்பில் ஆரம்பத்தில் வர்த்தகர்களுக்கு அறிவித்திருக்கவில்லை. எனினும் மத்திய வங்கி ஆளுநரின் மருமகனான